உருவாகும் தாழ்வு பகுதி எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தான் தாழ்வு பகுதி நேரடியாக தமிழகத்தில் கரையை கிடக்கும். அது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் நமக்கு கவலை இல்லை. காரணம், நமக்கு நேரடியாக வந்து கரையை கிடக்க போகிறதும் கிடையாது. ஆனால் அதற்கு எதிர்மறையாக ஒரு சிறிய ஆபத்து ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ மட்டும் கிடையாதுங்க, எப்பொழுதுமே மே, ஜூன், ஜூலை மாதத்தில் எப்பெல்லாம் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை விட்டு விலகி போகிறதோ அப்பெல்லாம் வெயிலுடைய தாக்கத்தை ரொம்ப ரொம்ப அதிகமாக உணர்ந்திருக்கிறோம். இது வந்து புதிது கிடையாது, கடந்த சில வருடங்களாகவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இது ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் இது போன்ற நிகழ்வுகள் உருவாகி தமிழகத்தை விட்டு விலகும் போது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமைகிறது. ஏற்கனவே இந்த வருஷம் வெயில் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வேற தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகத்தை விட்டு விலகும் போது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக ஒரு பக்கம் பதிவாயிட்டு இருக்கு. பல மாவட்டங்களில் பல இடங்களில் வெயிலுடைய தாக்கத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னதான் சில பகுதிகளில் மாலை நேரங்களில் மழை வந்தாலும் பகல் நேர வெயிலுக்கு ஒரு அளவு இருக்குங்க. அவ்வளோதான் பகல் நேர வெயில் பொறுத்த வரைக்கும் பதிவாகணும். ஆனால் அதை விட சராசரியாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் வங்கக்கடல் பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழகத்தை விட்டு விலகுவதற்கு காரணமாகவே வெப்பநிலை பொறுத்தவரை மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கு பகல் நேரத்தில். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மழை பொழிவை நம்ம சில மாவட்டங்களில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்களில் வலுவான கனமழையானது பதிவாகும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில், தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடி மழையானது பதிவாகும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் பெரும்பாலும் மிதமான மழையும், மதுரை, சிவகங்கையில் ஓரிடங்களில் சற்று கனமழையும், விருதுநகரில் பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் விருதுநகர் பகுதியாக நமக்கு பதிவாகக்கூடும். தென் மாவட்டத்தின் ஓரிடங்களிலும் அதே மாதிரி வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பொழிவுகளும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டத்தில் ஓரிடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவு இன்று முதல் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அப்போ கடலோரத்துக்கு தேதிகள் வேற. சென்னை பகுதிகளில் இன்னைக்கு மழை வருமானு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் மழை பெரிதளவில் நிறைய இடங்களில் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி கடலோரத்துலலாம் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாக மிக தீவிரமாக காணப்படும். எப்பொழுது அடுத்த கனமழை கடலோர பகுதிகளுக்கு அப்படின்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தேதி இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து தென் மாவட்டங்கள், நாளைய தினத்தில் டெல்டா, தென் மற்றும் உள் மாவட்டங்கள், அதற்கடுத்து வரக்கூடிய இந்த 19, 20 போன்ற நாட்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அப்புறம் உள் மாவட்டத்தின் சில பகுதிகளில் வலுவான கனமழை பொறுத்தவரை பதிவாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே பெரும்பாலான தமிழகத்தில் மழை பொழிவுகள் நிறைய இடங்களில் பதிவாகிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். டெல்டாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா இந்த புதுக்கோட்டை பகுதிகள், புதுக்கோட்டையில் பொன்னமராவதி, இலுப்பூர், அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை தீவிரம் வந்து பதிவாகும் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள், இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். விட்டு பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றைய தினம் பொறுத்தவரை லேசானதுலேருந்து மிதமான மழை,
இவ்வளவுதான் இன்றைய நாட்களில் மழை வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இன்றைய தினங்களில் மிதமான மழை தான். அப்போ எப்போங்க வந்து வலுவான மழை வாய்ப்புகள், கடலோர பகுதியாகட்டும், டெல்டா பகுதியாகட்டும், இங்கெல்லாம் நமக்கு வலுவான மழை வாய்ப்புகள் 19, 20 போன்ற தேதிகளில் கனமழை சற்று அதிகரித்து காணப்படும். மீண்டுமா சொல்கிறோம், ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அடித்து கனமழை நொறுக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியாக தான் நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகும். எது எப்படியோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி வர்றதுக்குள்ள பல மாவட்டங்கள், பல பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆகஸ்ட் 19, 20 போன்ற தேதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சியில் மலைப்பகுதிகளில் கனமழை உறுதியாக உண்டு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளில் கனமழை உறுதியாக பதிவாகக்கூடும். மற்ற இடங்கள் நகர பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். தேனி, தென்காசியில் சில சமயங்களில் விட்டு மிதமான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக தேதிகள் குறித்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் 19 மற்றும் 20 இந்த 2 தேதியிலையும் கடலோர மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவு, சூறாவளி காற்று, இடி, மின்னல், மழை எல்லாம் கலந்து ஒரு வழி பண்ணிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட அநேக மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக பதிவாகக்கூடும். கொளுத்தக்கூடிய வெயில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை கண்டிப்பாக இருக்குங்க. மழை வரப்போகுது, அதனால வெயில் இருக்காதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. வெயில் பயங்கரமாக கொளுத்தி எடுக்கும். அதே சமயங்களில் கடுமையான கனமழையும் புரட்டி போடக்கூடும். அதை ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, வெயில் மட்டும் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரே மாதிரி பயங்கரமாக கொளுத்துது, ஆனால் மழை மட்டும் பகுதியாக வந்தால் எப்படி ப்ரோ அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழையில் சம்பவம் இருக்குது, பொறுமையாக இருங்க. வடகிழக்கு பருவமழையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு. ஏன்னா இலங்கைக்கு அருகே நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி இலங்கையும் பயங்கரமான பாதிப்புகள், சேதங்களை சந்திக்க போகுது. அதே சமயம் தென் தமிழகத்திலும் கடுமையான பாதிப்புகள், வெள்ளப்பெருக்குகள் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்கள் இருக்கும். அப்போது தென் தமிழகத்துக்கு தான் வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழை இருக்குமா, வட தமிழ்நாட்டுக்கு இருக்காதான்னு கேட்டால் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் புயல்கள் சந்திக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இந்த வருஷம் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நாட்களில் விளக்கமான வானிலை அறிக்கை நிச்சயமாக கொடுக்கப்படும். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் 38 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களிலும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் சில பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா வெயிலுடைய தாக்கம் இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது. மழை பொழிவுகள் 19, 20 தேதிகளில் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எதிர்பாருங்க. கடந்த 24 மணி நேரத்தில் கொஞ்சம் இடத்துல தான் மழை வந்திருக்கு. சிவகங்கை 4 சென்டிமீட்டர், திருமயம் 2 சென்டிமீட்டர், கரம்பக்குடி 2 சென்டிமீட்டர், சிறுமுள்ளியில் 2 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டரும், வால்பாறையில் 1 சென்டிமீட்டரும், சின்ன கல்லாரில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை தீவிரம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.